ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் எஸ்எஸ்சி ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன்லேருந்து இந்த ஜூனியர் இன்ஜினியர் சிவில் மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் எக்ஸாம் நோட்டீஸ் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இதுக்கு நீங்கள் டிப்ளமோ இல்லை அப்படின்னா டிகிரி முடிச்சிருக்கீங்க இந்த டிசிப்ளினில் அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். நிறைய ஆர்கனைசேஷனில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பார்டர் ரோடு ஆர்கனைசேஷனில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. மத்திய அரசோட முக்கியமான துறைகள்லேயே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பிரம்மபுத்திரா போர்டு, அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் ஜலசக்தி, சென்ட்ரல் வாட்டர் கமிஷன், பொதுப்பணித்துறை, சென்ட்ரல் பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட், அடுத்து சென்ட்ரல் வாட்டர் அண்ட் பவர் ரிசர்ச் ஸ்டேஷன், மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸில், அடுத்து மிலிட்ரி இன்ஜினியர் சர்வீஸ், இந்த மாதிரி முக்கியமான துறைகளில் அந்த டிசிப்ளினில் உங்களுக்கு வேக்கன்சி இருக்குது. 30 வயசு வரையும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, இதை யூஸ் பண்ணிக்கோங்க. எல்லாமே நான் டீட்டெயிலாக சொல்கிறேன், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்ன ப்ரோ சேலரி அப்படின்னா எல்லாமே குரூப் பி நான் கெசட்டட் போஸ்டிங்னு சொல்கிறாங்க. 7th பே கமிஷன் படி உங்களுக்கு சேலரி இருக்கும். அதாவது 35லேருந்து 1,12,000 வரையும் இருக்கும். ஓகேங்களா? பே லெவல் 6 பிரகாரம் மேல் அண்ட் ஃபீமேல் 2 பேருமே அப்ளை பண்ணிக்கலாம். உமன் கேண்டிடேட்ஸ் ஆர் என்கரேஜ்டு டு அப்ளை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த பார்டர் ரோடு ஆர்கனைசேஷனில் மட்டும் ஃபீமேல்ஸ் அப்ளை பண்ண முடியாது. மேல்ஸ் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். எதில் அப்படின்னா இந்த பார்டர் ரோடு ஆர்கனைசேஷனுக்கு மட்டும். மற்ற ஆர்கனைசேஷனில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்டர் ரோடு ஆர்கனைசேஷன் ஜூனியர் இன்ஜினியர் சிவிலில் டிகிரியாக டிப்ளமோ கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணலாம். இதில் ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. அது சம்மந்தமாக சிவில் இன்ஜினியரிங்களோ இல்லை மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்களோ அது சம்மந்தமாக 2 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. அது எல்லா ஆர்கனைசேஷனுக்கும் கம்பல்சரி. அதே மாதிரி ஜூனியர் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல் அண்ட் மெக்கானிக்கலில் டிப்ளமோ ஆர் டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணலாம். 3 year டிப்ளமோ மட்டும்தான் எலிஜிபிள், 2 year டிப்ளமோ எலிஜிபிள் இல்லை. ஸோ 10th முடிச்சுட்டு டிப்ளமோ முடிச்சிருந்தா அப்ளை பண்ணலாம். அடுத்து பிரம்மபுத்திரா மினிஸ்ட்ரி ஆஃப் ஜலசக்தி ஜூனியர் இன்ஜினியர் சிவிலில் டிப்ளமோ முடிச்சிருக்கீங்க அப்படின்னு அப்ளை பண்ணலாம். சென்ட்ரல் வாட்டர் கமிஷன் ஜூனியர் இன்ஜினியர் மெக்கானிக்கல் சிவில், ஸோ டிகிரி ஆர் டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். அதே மாதிரி சிவில் இன்ஜினியரிங்க்கும் டிகிரி ஆர் டிப்ளமோ இன் சிவில். இந்த மாதிரி எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கான குவாலிஃபிகேஷன் இருக்கும். என்ன போஸ்டிங், எந்த டிபார்ட்மெண்ட்டில் வேக்கன்சி இருக்குது, என்ன ஏஜ் வரை நீங்கள் அப்ளை பண்ணலாம், எல்லாமே இந்த டேபிளர் காலம்லேயே இருக்கும். ஸோ டீட்டெயிலாக நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இதில் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் தான் அப்ளை பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. பட் இந்த போஸ்ட்டுக்கு மட்டும் எக்ஸ்பீரியன்ஸ் மென்ஷன் பண்ணல. நேஷ்னல் டெக்னிக்கல் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் NTRO அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ ஜூனியர் இன்ஜினியர் சிவில் டிப்ளமோ இன் சிவில் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணலாம். இதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. ஸோ ஒரு சில போஸ்ட்டுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்லை. அதே மாதிரி இது பாருங்கள், ஃபராக்கா பரேஜ் ப்ராஜெக்ட், அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் ஜலசக்தி ஜூனியர் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கலில் டிப்ளமோ முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி ஜூனியர் இன்ஜினியர் சிவில் டிப்ளமோவில் சிவில் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா சிவில் இன்ஜினியரிங்கில் டிப்ளமோ முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி மிலிட்ரி இன்ஜினியரிங் சர்வீஸ், இதுக்கும் சிவிலில் டிப்ளமோ முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணலாம். ஸோ இதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்லை. ஒரு சில போஸ்ட்டுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது, ஒரு சில போஸ்ட்டுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அது நீங்கள் என்னன்னு பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். ஓகேங்களா? சரி, எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படின்னா 1340 வேக்கன்ட் இப்போதைக்கு இருக்குது. அதை கூடிய விரைவில் கேட்டகிரி வைஸ் போஸ்ட் வைஸ் இன்க்ரீஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இன்க்ரீஸ் பண்ணாங்க அப்படின்னா அதை கமிஷன் வெப்சைட்டில் டென்டேட்டிவ் வேக்கன்சியில் போய்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதை நான் எப்படி பார்க்கணுன்றதும் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். ஓகேங்களா? சில பேருக்கு வேக்கன்சி வெப்சைட்டில் எப்படி பார்க்குறதுன்னு தெரியல, நான் அதை சொல்கிறேன். இங்கே பாருங்கள், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒன்லி மேல் கேண்டிடேட்ஸ் ஆர் எலிஜிபிள் ஃபார் த போஸ்ட் ஆஃப் ஜூனியர் இன்ஜினியர் இன் பார்டர் ரோடு ஆர்கனைசேஷன் எல்லை சாலை அமைப்பில் ஜூனியர் இன்ஜினியர் இளநிலை பணிக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஆண்கள் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். அதாவது எல்லை சாலை அமைப்பில் இளநிலை பொறியாளர் இந்த பதவிக்கு அப்ளை பண்ணுறவங்க ஆண்கள் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். பெண்கள் எலிஜிபிள் இல்லை இந்த பார்டர் ரோடு ஆர்கனைசேஷனுக்கு மட்டும். மற்ற இதில் நீங்கள் பெண்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஏஜ் லிமிட் அண்ட் ரிலாக்ஸேஷன் கொடுத்துட்டாங்க. SC STக்கு 5, OBCக்கு 3, அந்த 30, 32 கொடுத்துருந்தாங்க இல்லையா? அதுக்கு மேலே ஏஜ் பார் ஆகிட்டால் இந்த ரிலாக்ஸேஷன் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்ளிகேஷன் கரெக்ஷன் விண்டோ லெவல், அதாவது 1.8
ஆகஸ்ட் 1லேருந்து ஆகஸ்ட் 2 வரையும் அப்ளிகேஷனில் ஏதாச்சும் கரெக்ஷன் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை மாடிஃபை பண்ணிக்கலாம். அதுக்கான விண்டோ ஓப்பன் பண்ணுறாங்க. ஆகஸ்ட் 1லேருந்து ஆகஸ்ட் 2. ஸோ 2 நாள் தான் டைம். அதுக்குள்ளே கரெக்ஷன் மாடிஃபிகேஷன் இருந்தால் நீங்கள் பண்ணிக்கலாம். 2 days டைம் இருக்குது. பட் அதுக்கு சார்ஜஸ் இருக்குது. ஒரு முறை நீங்கள் கரெக்ஷன் பண்ணி சப்மிட் பண்ணால் ₹200. மறுபடியும் இன்னொரு முறை எடிட் பண்ணி சப்மிட் பண்ணிங்க அப்படின்னா ₹500. ஸோ அதுக்கான சார்ஜ் இருக்குது. சார்ஜ் இல்லாமலாம் இல்லை. அதே மாதிரி அப்ளிகேஷன் ஃபீஸும் இருக்குது. ₹100 நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். எஸ்சி எஸ்டி பெண்களாக இருக்கீங்க அப்படின்னா ஃபீஸ் கிடையாது. நீங்கள் ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ₹100 அப்ளிகேஷன் ஃபீஸும் இருக்குது. ஃபீமேல் எஸ்சி எஸ்டி டிசபிலிட்டியாக எக்ஸ் சர்வீஸ்மேனாக இருக்கீங்க அப்படின்னா எக்ஸாம்டட் ஃபீஸ் இல்லை. நீங்கள் ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் நம்ம தமிழ்நாடு ஸ்டேட்டில் எந்தெந்த லொக்கேஷனில் எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதில் கொடுத்துருப்பாங்க. சதர்னில் ஆந்திரா, புதுச்சேரி, தமிழ்நாடு, தெலுங்கானா இது எல்லாமே வரும். ஸோ சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, சேலம், திருச்சிராப்பள்ளி, வேலூர், திருநெல்வேலி, கிருஷ்ணகிரி, ஸோ இந்த இடங்களில் எக்ஸாம் இருக்கும். நீங்கள் இந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கீங்க அப்படின்னா எக்ஸாம் அட்டன் பண்ணலாம். சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் மட்டும் அந்த சம்மந்தப்பட்ட ஆஃபீஸில் இருக்கும். ரீஜனல் டைரக்டர் ஆஃபீஸ் சதர்ன் ரீஜனுக்கு சென்னையில் இருக்குது. ஓகேங்களா? அங்கே தான் அந்த கமிஷன் பில்டிங்கில் போய்ட்டு தான் உங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் கண்டக்ட் பண்ணுவாங்க. அங்கே தான் நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். செலெக்ஷன் ப்ராசஸில் கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் பேப்பர் 1, பேப்பர் 2 2 பேப்பர் இருக்கும். இதில் பேப்பர் 1ல் பாருங்கள், ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் அவேர்னஸ் இருக்கும். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பார்ட் ஏ பார்ட் பி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஒன்று பார்ட் ஏ இல்லை பார்ட் பி. அதாவது அது என்ன அப்படின்னா உங்கள் சம்மந்தப்பட்ட சப்ஜெக்டில் இருந்து கொஷின் வரும். சரிங்களா? இப்போ நீங்கள் டிப்ளமோ சிவில் அப்படின்னா சிவிலேருந்து கொஷின், டிப்ளமோ மெக்கானிக்கல் அப்படின்னா மெக்கானிக்கலில் இருந்து உங்களுக்கு கொஷின் வரும். ஸோ நம்பர் ஆஃப் கொஷின் மேக்ஸிமம் மார்க் வந்து கொடுத்துருக்காங்க, செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங்கில் இருந்து 50 கொஷின் வரும், 50 மார்க். ஒரு கொஷினுக்கு 1 மார்க். ஜென்ரல் அவேர்னஸ்லேருந்து 50 கொஷின் வரும், 50 மார்க். சரிங்களா? 2 மணி நேரம். ஸ்க்ரைபாக இருக்கீங்க அப்படின்னா ஒரு 40 நிமிஷம் எக்ஸ்ட்ரா டைம் தருவாங்க. அதே மாதிரி பேப்பர் 2ல் பாருங்கள், இன்டெலிஜென்ஸ் ஜென்ரல் இன்ஜினியரிங், சிவில் ஸ்ட்ரக்சரல் ஆர் ஜென்ரல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் ஆர் ஜென்ரல் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் சம்மந்தப்பட்ட டிசிப்ளைன்லேருந்து கொஷின் வரும். அது மொத்தம் 300 மார்க் எக்ஸாம். 100 கொஷின் வரும், 300 மார்க். ஓகேங்களா? இதுவும் 2 மணி நேரம். ஸ்க்ரைபாக இருக்கீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு 40 நிமிஷம் டைம் தருவாங்க. நெகட்டிவ் மார்க்கிங் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே அப்ஜெக்டிவ் டைப் தான். பேப்பர் 1 பேப்பர் 2 ரெண்டுமே வந்து ஆப்ஷன் மாதிரி இருக்கும். ஆப்ஷனில் கரெக்டான ஆன்சரை சிஸ்டமில் நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். சிஸ்டமில் மேலே ரைட் சைட் கார்னரில் டைமிங் போய்ட்டுருக்கும். அந்த குறிப்பிட்ட டைமிங்குள்ளே நீங்கள் எக்ஸாமை கம்ப்ளீட் பண்ணிடணும். நெகட்டிவ் மார்க்கிங் இருக்குது. 0.25 மார்க் வந்து ரெடியூஸ் பண்ணுறாங்க. நீங்கள் தப்பாக ஆன்சர் பண்ணுற ஒரு கொஷினுக்கும். தெரியல அப்படின்னா விட்டுருங்க, மார்க் வந்து குறைக்க மாட்டாங்க. தப்பாக சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஆன்சர் பண்ணுற ஒரு கொஷினுக்கும் 0.25 மார்க்கு ரெடியூஸ் ஆகும், தப்பாக இருந்தால். ஓகேங்களா? ஸோ இண்டிகேட்டிவ் சிலபஸ் இதிலே இருக்குது, எங்கேயும் தேடாதீங்க. நோட்டிஃபிகேஷனில் டீட்டெயில்டு சிலபஸ் பேப்பர் 1 பேப்பர் 2க்கான சிலபஸ் காமிச்சிட்டாங்க. இதை ரெஃபர் பண்ணி படிச்சுக்கோங்க. இதை தாண்டி உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது, இல்லை எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா அதை கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. எப்படி அப்ளை பண்ணணுன்ற வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். பேப்பர் 1 பேப்பர் 2ல் மினிமம் யூஆராக இருந்தால் 30, ஓபிசி இடபிள்யூஎஸ்ஸாக இருந்தால் 25%, அதர் கேட்டகிரியாக இருந்தால் 20. மினிமம் இந்த பர்சன்டேஜ் எடுத்தால் நீங்கள் பாஸ் ஆகலாம். இதுக்கு மேலே அதிகமாக எடுத்தால் தான் நீங்கள் செலக்ட் ஆக முடியும். அது வந்து மினிமம் பாஸிங் மாதிரி தான். சரிங்களா? குறைஞ்சது அந்த பர்சன்டேஜ் இருந்தால் நீங்கள் பாஸ் அப்படின்னு அர்த்தம். சரி ஃப்ரெண்ட்ஸ், டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. அப்ளை வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். சரிங்களா? இப்போ நான் அப்லோட் பண்ணுற வீடியோவுக்கு மேக்ஸிமம் அப்ளை வீடியோ அப்லோட் பண்ணுறது கிடையாது. ஏன் அப்படின்னா கொஞ்சம் ஒர்க் அதிகமாக இருக்குது, அதனால தான். தப்பாக எடுத்துக்காதீங்க. இவன் என்னடா வீடியோ மட்டும் போட்டுடுறான், டவுட்டு கேட்டாலும் சொல்ல மாட்டிருக்கான், அப்ளை வீடியோவும் அப்லோட் பண்ண மாட்டிருக்கான் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பட் ஒர்க் இப்போ அதிகமாக இருக்குது. யூடியூப்லேயே கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியல. பட் முடிஞ்ச அளவுக்கு என்னுடைய இது இருக்கும். ஓகேங்களா? ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.